வாழ்வியல் முறைகளை மாற்றிக்கொண்டால் போதுமான நீரிழிவு நோயை வென்றெடுக்கலாம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். உலக நீரிழிவு தினத்தை முன்னிட்டு சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பங்கேற்று கர்ப்ப காலத்தில் ஆரம்ப நிலையிலேயே நீரிழிவு கண்டறிவது தொடர்பான திட்டத்தை அறிமுகம் செய்தார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழகத்தில் 13% நீரிழிவு பாதிப்புகள் உள்ளதாகவும், இது இந்திய சராசரியை காட்டிலும் தமிழகத்தில் பாதிப்பு சற்று அதிகரித்துள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், கடந்த 30 வருடங்களாக இந்த நோயால் தான் பாதிக்கப்பட்டதாகவும், தினமும் மேற்கொள்ளும் நடைபயிற்சி காரணமாக உடலை சீராக வைத்துக் கொள்வதாகவும், வாழ்வியல் முறையை மாற்றிக்கொண்டால் நீரிழிவு நோயை வென்று காட்டலாம் என நம்பிக்கை தெரிவித்தார். அருப்புக்கோட்டை ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மிதிவண்டி வழங்கினார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள தேவாங்கர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு 415 மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், இந்தியாவிலேயே அறிவுசார் குழந்தைகள் எங்கு இருக்கிறார்கள் என கேட்டால் அது தமிழ்நாடுதான் என பெயர் சொல்ல வேண்டும் என்பதற்காக பள்ளி கல்வித்துறைக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அதிக நிதி ஒதுக்குகிறார் என தெரிவித்தார். ரெட்டியப்பட்டி மாதிரி அரசு பள்ளியில் தமிழ்நாடு அரசின் விலையில்லா மிதிவண்டியினை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மாணவர்களுக்கு வழங்கினார். விருதுநகர் மாவட்டம் ரெட்டியாப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் தங்கம் தென்னரசு பங்கேற்று மாணவ மாணவிகள் என மொத்தம் 144 பேருக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். முன்னதாக பள்ளிக்கு வருகை தந்த நிதியமைச்சருக்கு சிலம்பம் சுற்றி மாணவ மாணவியர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு வழங்கப்படும் மிதிவண்டிகளை நிதியமைச்சர் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், மாணவர்கள் கையில் இருக்கக்கூடியது கல்வி எனும் அறிவாயுதத்தை பயன்படுத்தி சமுதாயத்தை சீர்திருத்தக்கூடிய ஏற்றமிக்க பொறுப்புகளில் வர வேண்டும் என அறிவுரை வழங்கினார். இந்த பள்ளி படிப்பை முடித்துவிட்டு வெளியே வரக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கக்கூடிய ஆயுதம்தான் உங்கள் கையில் இருக்கக்கூடிய கல்வி என்கின்ற அந்த அறிவாயுதம். அந்த அறிவாயுதத்தை தூக்கி கொண்டு சமுதாயத்தை நீங்கள் சீர்திருத்தக்கூடியவர்களாக, சமுதாயத்தினுடைய ஏற்றமிக்க பொறுப்புகளுக்கு நீங்கள் வர வேண்டும். ஆரணி அருகே வாக்காளர் பெயர் திருத்த படிவம் வழங்கும் பணியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் ராமச்சந்திரன் ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் ஆரணி அருகே ராட்டினமங்கலம் கிராமம் EB நகர் பகுதியில் நடைபெற்றது. இதனை ஆரணி அதிமுக உறுப்பினருமான சேவூர் ராமச்சந்திரன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கிருந்த பெண்கள் தங்கள் பகுதியில் சாலை மற்றும் பக்க கால்வாய் வசதி, மின்விளக்கு வசதி செய்து தர கோரிக்கை விடுத்தனர். இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் முதலாக கூட்டுறவு சங்கம் துவங்கப்பட்டது என 72வது அனைத்து இந்திய கூட்டுறவு வார விழாவில் அமைச்சர் ஏவா வேலு கூறியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆதியூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் 72வது அனைத்து இந்திய கூட்டுறவு வார விழா மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு பங்கேற்று 3300 பயனாளிகளுக்கு 30 கோடி ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் கூட்டுறவுத்துறை சார்பாக நடைபெற்ற கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு சிறந்த கூட்டுறவு மையத்திற்கு கேடயம், சான்றிதழ் உள்ளிட்டவற்றை வழங்கினார். அப்போது பேசிய அமைச்சர் ஏவா வேலு, கூட்டுறவு சங்கங்கள் என்பது முதலாக சுதந்திரம் அடைவதற்கு முன்னர் 1940ஆம் ஆண்டு இந்தியாவிலேயே தமிழகத்தில் முதலாக திருவூர் என்ற ஊரில்தான் கூட்டுறவு சங்கம் துவங்கப்பட்டது என பெருமிதமாக தெரிவித்தார். மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதி மக்களாட்சி தமிழகத்தில் மலர்வதற்கு அச்சாரமாக பீகாரில் மக்களாட்சி மலர்ந்து இருக்கிறது என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருப்பதாக RP உதயகுமார் கருத்து தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கருமாத்தூர், உசிலம்பட்டி, ஜோதில் நாயக்கனூர் உள்ளிட்ட பகுதிகளில் SIR குறித்த அதிமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த RP உதயகுமார், ஆட்சி அதிகாரத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாரம்பரியத்தை நிரூபித்து காட்டுகின்ற வகையில் பச்சையாக பொய் பேசி படம் பிடித்து காட்டி வருவதாகவும், அதிகார மமதையில் பேசுவது மிகவும் கண்டனத்துக்கு உரியது என காட்டம் தெரிவித்து பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், மன்னராட்சிக்கு முடிவுரை எழுதி மக்களாட்சி தமிழகத்தில் மலர்வதற்கு அச்சாரமாக பீகாரில் மக்களாட்சி மலர்ந்து இருக்கிறது என்ற நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் ஏற்பட்டுள்ளது என்றார்.
பீகாரில் பாஜக வெற்றிக்கு எஸ்ஐஆர் பணிகளே காரணம் என எம்பி தங்க தமிழ்செல்வன் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் தொகுதிக்கு உட்பட்ட பொதும்பு கிராமத்தில் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் ஆ. வெங்கடேசன் தலைமையில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்செல்வன் பங்கேற்று மாணவர்களுக்கு மிதிவண்டிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பீகார் போன்று தமிழ்நாட்டையும் சிதைக்க மத்திய பாஜக அரசு நினைக்கிறது என்றும், தேர்தல் ஆணையத்தின் எஸ்ஐஆர் பணிகளை பீகாரில் கொண்டு வந்ததால் மட்டுமே பாஜகவால் வெற்றி பெற முடிந்தது என்றும் குற்றம் சாட்டி பேசினார். எஸ்ஐஆர் பீகாரில் கொண்டு வந்து வெற்றிகரமாக நடத்தினதுனால மட்டும்தான் பீகாரில் ஜெயிக்க முடிஞ்சுச்சு. 13 பாலம் ஆயிரக்கணக்கான கோடியில் கட்டி முடிக்கப்பட்டு 13 நாளில் இடிஞ்சு விழுகுது. மிகப்பெரிய ஊழல் நடந்த மாநிலம் பீகார். அந்த அரசுக்கு மீண்டும் ஓட்டு போடுறாங்கன்னு சொன்னால் அப்போ எஸ்ஐஆர்னால தான் நீங்கள் ஜெயிக்க முடிஞ்சுச்சு. பீகாரின் முழு வெற்றிக்கு காரணமாக இருந்த இந்திய தேர்தல் ஆணையருக்கு சபாநாயகர் என்ற முறையில் பாராட்டுகளை தெரிவிப்பதாக பனங்குடியில் சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை சார்பில் மாநிலம் முழுவதும் நடைபெற்ற 2025-26 ஆண்டுக்கான விலையில்லா மிதிவண்டி வழங்கும் திட்டத்தினை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். இதன் தொடர்ச்சியாக நெல்லை மாவட்டம் பனகுடியில் திரு இருதய மேல்நிலைப் பள்ளியில் ஆட்சியர் சுகுமார் தலைமையில் நடந்த விழாவில் தமிழக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், பீகாரின் முழு வெற்றிக்கு காரணமாக இருந்த இந்திய தேர்தல் ஆணையருக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் என்ற முறையில் பாராட்டை தெரிவித்துக் கொள்வதாகவும், எஸ்ஐஆர் விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் தன்னை நிரபராதி என நிரூபிக்க வேண்டுமானால் முழுமையாக விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். தேவையான அளவுக்கு என்ன செய்யறதாங்க, இப்போ அந்த மாநிலத்துல வரலாறு காணாத அளவுக்கு அதிகமான வாக்குப்பதிவுனாங்க. அந்த வாக்குப்பதிவுல சந்தேகம் இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 6% அளவுக்கு அந்த சாப்ட்வேர் மூலம் வாக்களித்ததா சொல்றாங்க. விசாரிச்சா தெரியும். தேர்தல் ஆணையம் தன்னை நிரபராதி என்று நிரூபிக்க வேண்டும் என்றால் அதை முழுமையாக விசாரித்து நடவடிக்கை எடுக்கும். பீகார் தேர்தலுக்கும் டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என திருநெல்வேலியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். திருநெல்வேலி பாஜக கட்சி அலுவலகத்தில் கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பீகாரில் பாரதிய ஜனதா கட்சி ஐக்கிய ஜனதா தள கட்சி கூட்டணி ஆட்சிக்கு மீண்டும் மக்கள் அங்கீகாரம் அளித்திருப்பதாக குறிப்பிட்ட அவர், பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான என்டிஏ கூட்டணி இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் என பொய் பிரச்சாரம் செய்யப்படுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் பீகாரில் 10,000 ரூபாய் கொடுத்து வெற்றியை களவாடி இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டது குறித்த கேள்விக்கு, பணம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் மக்கள் மனது வைத்தால் மட்டுமே வாக்களிப்பார்கள் என கூறிய அவர், பாஜகவில் யார் வேண்டுமானாலும் தலைவராக முடியும் என தெரிவித்தார். தொடர்ந்து பீகார் தேர்தல் வெற்றி அடுத்து வரும் 5 மாநில தேர்தல்களில் எதிரொலிக்கும் என கூற முடியாது என்று கருத்து தெரிவித்த அவர், பீகார் தேர்தலுக்கும் டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கும் எவ்வித தொடர்பு இல்லை என்றும், தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வலுவாக இருக்கிறது என்றும் தெரிவித்தார். எல்லாத்தையும் அரசியலாக்க கூடாது. எல்லா விஷயத்தையும் அரசியலாக்க மாட்டேன். ஆனா என்ன, இங்க சிசிடிவி கேமரா வந்து என்ன, இது டெல்லியில ஒரு சம்பவம் நடக்கு. டெல்லியில எங்களுடைய மாநில செயலாளர் வீட்டுல வந்து ஒருத்தர் வேற மொழியில எழுதி போட்டு ஒரு அபாய குறியெல்லாம் போட்டு போயிருக்காரு. அது போலீஸ் நடவடிக்கை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எங்க வீட்டு சிசிடிவில வந்து 2 பேர் பைக்ல போய் ஸ்லோ பண்ணி போட்டோ எடுக்கிறாங்களா என்னன்னு கிளியரா தெரியல. அதனால நான் அது வந்து மற்றவங்கள மாதிரி நான் ஒன்று இதெல்லாம் அரசியல், நீங்க கேட்குற மாதிரி அவங்க குண்டு வெடிப்பு சொன்ன மாதிரி இதெல்லாம் நான் ஒன்றும் அரசியலாக்க விரும்பல. எனக்கு அந்த மாதிரி திரட்டு இது வரைக்கும் ஒன்றும் வரவும். பரமத்தி வேலூர் பேரூராட்சி தலைவர் லட்சுமி முரளி மீது கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் அடிப்படையில் நடைபெற்ற வாக்குப்பதிவு ஆவணங்கள் உயர்நீதிமன்ற நீதிபதி பார்வைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பேரூராட்சியில் 14 திமுக கவுன்சிலர்களும் 2 அதிமுக கவுன்சிலர்களும் 1 பாமக கவுன்சிலர்களும் வெற்றி பெற்ற நிலையில் பேரூராட்சி தலைவராக திமுகவை சேர்ந்த லட்சுமி முரளி மற்றும் துணைத் தலைவராக திமுகவை சேர்ந்த ராஜாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு பொறுப்பேற்றுக் கொண்டனர். இந்நிலையில் பேரூராட்சி தலைவர், துணைத் தலைவர் மற்றும் கவுன்சிலர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு நிலவி வந்ததால் பேரூராட்சி மன்ற கூட்டங்களில் தீர்மானங்கள் நிறைவேற்றுவதில் சிக்கல் ஏற்பட்டு வளர்ச்சி திட்ட பணிகள் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த மாதம் பேரூராட்சி தலைவர் லட்சுமி முரளி மீது திமுக கவுன்சிலர்கள் உட்பட 15க்கும் மேற்பட்டோர் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்ததை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதியின் அறிவுறுத்தலின் பேரில் நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்து வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு வாக்கு எண்ணிக்கையும் நடைபெற்றது.
இதில் 14 பேர் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவாகவும் 2 பேர் எதிர்ப்பாகவும் வாக்களித்தனர். தொடர்ந்து இதுகுறித்த ஆவணங்கள், வீடியோ ஆதாரங்கள் அனைத்தும் நீதிமன்ற பார்வைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. எஸ்ஐஆரை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்பதற்காக திமுக பல்வேறு காரணங்களை கூறி வருவதாக சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது உண்மையான வாக்காளர்கள் தேர்தலில் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக எஸ்ஐஆர் நடைபெறுவதாக குறிப்பிட்ட அவர், தமிழகத்தை பொறுத்தவரை எஸ்ஐஆரை எதிர்க்க காரணம், எஸ்ஐஆர் பணியின் போது இறந்தவர்கள், குடிபெயர்ந்தவர்கள் மற்றும் போலி வாக்காளர்களை கண்டறிந்து நீக்கப்பட்டு உண்மையான நேர்மையான வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்படும் என்பதற்காகத்தான் என தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் PLO பணிக்கு 4ஆம் வகுப்பு படித்தவர்களை நியமித்து வேண்டும் என்றே திட்டமிட்டு எஸ்ஐஆர் பணி முறையாக நடைபெறக்கூடாது என சில அதிகாரிகள் செயல்படுவதாக குற்றம் சாட்டிய அவர், தேர்தல் ஆணையம் விழிப்போடு செயல்பட்டு எஸ்ஐஆருக்கு முரணாக செயல்படுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து எஸ்ஐஆரை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்பதற்காக திமுக பல்வேறு காரணங்களை கூறி வருகிறது என்று தெரிவித்த அவர், முறைகேடாக வாக்காளர்களை சேர்ப்பது திமுகவுக்கு கைவந்த கலை என விமர்சித்தார். அதுலதான் நிறைய குளறுபடி இருக்குது. இவங்களே கையெழுத்து போட்டு கொடுத்துறாங்களா திமுக காரங்க? கைவந்த கலை ஆகி போச்சு. எப்படி முறைகேடாக வாக்காளர் பட்டியலை வாக்காளரை சேர்க்க வேண்டும் என்பதற்கு அவர்களுக்கு கைவந்த கலை. அப்படிப்பட்ட நிலையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த எஸ்ஐஆர் பணி முழுமையாக நேர்மையாக நடைபெற வேண்டும் என்பதற்கு தான் இதையெல்லாம் கொடுத்திருக்க. உளுந்தூர்பேட்டை அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதி ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சிறுத்தனூர் கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் ஒரு குழந்தையுடன் தனது சகோதரி ராதிகாவை உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள தனியார் கல்லூரியில் விடுவதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது மேட்டத்தூர் GST சாலையில் பின்னால் அதிவேகமாக வந்த கார் வெங்கடேசனின் இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் வெங்கடேசன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் காரில் பயணித்தவர்கள் உள்பட 6 பேர் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் காயமடைந்தவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் உயிரிழந்த வெங்கடேசன் உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் விபத்து குறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த திருநாவலூர் போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் டிசம்பர் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி முரளிதரன் உத்தரவிட்டார். நீலகிரி மாவட்டம் உதகை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் அமைந்துள்ள மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி முரளிதரன் முன்னிலையில் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணைக்கு வந்தது. இதில் அரசு தரப்பு வழக்கறிஞர் ஷாஜகான் மற்றும் கனகராஜ் ஆகியோர் நேரில் ஆஜராகிய நிலையில் வழக்கை விசாரித்து வரும் CBCID ADSP முருகவேல் தலைமையிலான CBCID போலீசாரும் ஆஜராகினர். மேலும் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள கேரள மாநிலத்தைச் சேர்ந்த வாளையாறு மனோஜ் மற்றும் சித்தன் சாயா ஆகியோரும் நேரில் ஆஜராகினர். இதனையடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதி அரசு தரப்பில் கூடுதல் அவகாசம் கேட்டதை தொடர்ந்து அடுத்த மாதம் 19ஆம் தேதிக்கு வழக்கின் விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டார். தமிழ்நாட்டு மக்கள் பாசிசத்தை அனுமதிக்க மாட்டார்கள் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் ஜவஹர்லால் நேரு பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், உலகமே இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த மாபெரும் தலைவருக்கு காங்கிரஸ் கட்சி புகழஞ்சலி செலுத்துவதாக தெரிவித்தார். மேலும் தேர்தல் ஆணையம் அனைத்து புகார்களுக்கும் அமைதி காப்பதாக குற்றம் சாட்டிய அவர், இன்னும் எத்தனை நாட்களுக்கு தேர்தல் முடிவுகளை களவாட முடியும் என பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் வித்தியாசமான அணுகுமுறை கொண்டவர்கள் என்று குறிப்பிட்ட அவர், தமிழ்நாடு வேறு பீகார் வேறு என்றும் தமிழ்நாட்டு மக்கள் பாசிசத்தை அனுமதிக்க மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாடு வேற பீகார் வேற. தமிழ்நாட்டிலலாம் இங்கெல்லாம் பாச்சா படிக்காது. தமிழ்நாடு என்பது வித்தியாசமான அணுகுமுறை உள்ள மக்கள். இப்படிப்பட்ட மதவாதத்தை, பாசிசத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இங்கு அனுமதிக்க மாட்டார்கள். ஏற்கனவே எங்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு எழுந்தமோ, ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் 100% வெற்றி வாய்ப்பை பெற்றிருக்கிறோம் கடந்த ஆண்டு தேர்தலில். பெண்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்ற வரலாறு இந்திய மண்ணில் பல இடங்களில் இன்றைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக ஈரோட்டில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் விளையாட்டு கலையரங்க திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான செங்கோட்டையன் மற்றும் சக்தி மசாலா நிறுவன உரிமையாளர் சக்தி துரைசாமி ஆகியோர் விளையாட்டு கலையரங்கத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன்,
ஜவஹர்லால் நேருவின் பிறந்த நாளை முன்னிட்டு நாடு முழுவதும் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது என்றும் பெண்கள் வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர்கள் இந்திரா காந்தி மற்றும் ஜெயலலிதா என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பெண்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்ற வரலாறு இந்திய மண்ணில் பல இடங்களில் இன்றைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். பெண்கள் எப்படி வளர வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அவருடைய புதல்வி திருமதி இந்திரா காந்தி அவர்கள் திகழ்ந்தார்கள் பாரத பிரதமராக. இதெல்லாம் எனக்கு முன்னாலே உரையாற்றுகிற போது அன்பிற்கினிய அருளாளர் சத்தி துரைசாமி அவர்கள் இங்கே அழகாக எடுத்துச் சொன்னார்கள். அதே போலதான் பல ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆளுகிற பெருமை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் சிறந்த முறையில் தன் பணிகளை ஆற்றினார் என்று வரலாறு இருக்கிறது. இதையெல்லாம் எதற்காக சொல்லி சொன்னால், பெண்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க காட்ட முடியும் என்ற வரலாறு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.